திமுக அதிமுகவை எதிர்கட்சியா பாக்குதா, விஜய் எதிர்கட்சியா பாக்குதா? ஸ்டாலின் வாய் திறந்து பேசும்போது எடப்பாடியை நான் எச்சரிக்கிறேன், எடப்பாடியை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா எடப்பாடிங்கிற ஒரு செத்த பாம்பு தூக்கி தோல்ல போட்டு போறாரு தர. அவருக்கு தெரியும் இது வேலைக்கு ஆகாதுன்னு. புரியுதுங்களா? சும்மா மேலுக்கு எடப்பாடி தான் சீன் காட்டுறாரு ஸ்டாலின். ஆனா கல நிலவரம் தொல்லை யாருக்கு தராங்க? யாருக்கு தொல்லை தராங்க? விஜய்க்கு தான், தாவேக்காக்கு தான் தொல்லை தராங்க. புரியுதுங்களா? எடப்பாடியார் ஆல்ரெடி வந்து செட்டில்மெண்ட்டுக்காங்க, செட்டில் ஆயிட்டாருங்க திமுகவோட. அதுதாங்க உண்மை, அதுதாங்க கல நிலவரம். இவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அண்ணா திமுக தொண்டை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அதை. புரியுதுங்களா? இவர் வந்து எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு ஆளால தான் தொடர்ந்து திமுக ஜெயிச்சுன்னு வருது. 10 தோல்வி பழனிசாமி ஒரு பேர் எடுத்துட்டார். இவரால தான் திமுக ஜெயிக்குது. இவர் பண்ற அரசியலால, இவர் பண்ற தவறுகளால தான் திமுக ஜெயிக்குது. திமுக வெற்றி பெறுவதற்கு இவர் தான் காரணம். திமுக வெற்றி பெறுவதற்கு இப்ப கூட ஓட்டு பிரிக்கிற வேலையை தான் இவர் பாக்குறார். இப்போ கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிறார், அவரை எம்ஜிஆர் எதிர்க்கிறார். எப்பேற்பட்ட தொல்லையை கொடுத்தாங்க? உலக சுற்றுவாலிபம் படம் ரிலீஸ் ஆக விடல. 60,000 வழக்கு எம்ஜிஆர் தொண்டர்கள் மேல போட்டாங்க. சட்டமன்றத்துக்கு எம்ஜிஆர் மேல செருப்பு வீசினாங்க. மலையாளின்னாங்க. ஒரு மலையாளியை நம்பி, ஒரு நடிகனை நம்பி பின்னால போறாங்கன்னாங்க. கேவலமா புரட்சி தலைவரை பேசினாரு, கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அவர் மருத்துவமனையில படுத்துனுங்கும் போது கூட எம்ஜிஆர் உயிரோட இல்ல, இறந்துட்டாரு, அவருக்கு வந்து பாவு சண்முகத்துடைய போட்டோ அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசினாங்க. திமுக பேசிச்சு. அடுத்து ஜெயலலிதா அம்மாவுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க, எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. திமுக கொஞ்சம் நிம்மதியா விட்டாங்களா அந்த அம்மாவை? சட்டமன்றத்தில் சேலை பிடிச்சி விட்டாங்க. அந்த அம்மா வேணாம், ஹைதராபாத்துக்கு போறன்ற நிலையை ஏற்படுத்துற அளவுக்கு இவங்க பண்ணாங்க. ஏர்போர்ட்டு கிட்ட லாரியை விட்டு அந்த அம்மா வச்சாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க அந்த அம்மா. சரிங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக என்ன தொல்லை கொடுத்தது சொல்லுங்க? என்ன தொல்லை கொடுத்தது? ஏன் உன்னை தங்க தொட்டில வச்சு உன்னை திமுக தாளாட்டுது? என்ன மர்மம்? உங்க விஷயத்துல மட்டும் ஸ்டாலின் மௌன சாமியாரா இருக்கிறாரு.